ஆடா இல்லீங்களா அப்படியே கண்டிப்பா வின் பண்ணுவோம். அடுத்த மேட்ச் எப்படி இருக்கும்? அடுத்த மேட்ச் ஆர்சிபி அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க. போன வாட்டி சில சம்பவம் நடந்துச்சு. அது அங்கே நடந்தது, இங்கே நடக்கல. பட் ஆர்சிபி ஃபேன்ஸுக்காக நான் சிவப்பு கம்பளமே விரிப்பேன். இங்கே வாங்க, உங்களை ரொம்ப அன்புடன் வரவேற்கிறோம். நாங்கள் அதெல்லாமே மறந்துட்டோம். ஃபேன்ஸுக்குள்ளே என்றைக்குமே ஃபைட் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே கப்பு எடுக்கலைன்னா ரோஹித் கையில் ட்ராஃபி பார்க்கணும். எனக்கு ரோஹித் கையில் வந்து ஒரு ட்ராஃபி பார்க்கணும், சாரி விராட் கோலி கையில் ஒரு ட்ராஃபி பார்க்கணும் ஆசை. கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட் ஆர்சிபி. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். நீங்கள் கிரவுண்டில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அந்த வின்னிங் டைமில் அது ஒரு வாட்டி பண்ண முடியுமாங்க? அது வந்து நாட் ஆக்டிங் சார். ஆக்டிங் இல்லை, நாட் ஆக்டிங் இல்லை, அது ஆன் ஸ்பாட் தான். அது தலைக்காக வரும், அவ்வளோதான். தேங்க்யூ. கண்டிப்பாக டஃப்பாக இருந்திருக்கும் மேட்ச். பாண்டியா ரோஹித் சர்மா முன்னாடி தான் பூம்பரா இருந்தாலும் டஃப்பாக இருந்திருக்கும் மேட்ச். டோன்ட் வரி, வின் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம வந்து இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ணணும் பார்க்கணும். என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் ஸ்கிரிப்டட் மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் ஜடேஜா போகும்போது ஹாப்பியாக தான் இருந்தது. தோனி வந்தார். ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் போர் அடிச்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் நல்லா மேனேஜ் பண்ணிட்டாங்க. சூப்பராக. ஆமாம், அவருக்கு கொஞ்சம் அடிக்க முடியல. அதனால தோனி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இல்லை, இதுவும் ஓவர் முடிஞ்சதுனால அடிக்க முடியல. எல்லாம் மாசா இருந்திருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. தோனி எப்படி கடைசியாக வந்தார்? என்ன அவர் தான் வந்து ஏதாவது ஒரு ரன் அடிப்பார்னு பார்த்தோம். ஆமாம், தோனிக்காக தான் வந்தோம். விளையாடுறதை பொறுத்து தானே. ஸோ நம்ம நல்லா பவுலிங் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு 8 ஸ்கோர் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அடிச்சிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அடிச்சிட்டோம். சென்னை, ஒன்லி சென்னை, சென்னை தான் சாம்பியன். ஒன்லி சென்னை, ருத்ராஜ் கைக்வாட், MS தோனி. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தலைவர் வருவோம் நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் தலைவர் வந்தார். செம்ம சவுண்டு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் தான் ஃபஸ்ட் டைம் மேட்ச். இந்த சவுண்டை நான் பார்த்ததே இல்லை. தலைவர் வந்தார், செம்ம சவுண்டு ப்ரோ. வாழ்க்கையிலே மறக்கவே மாட்டேன் ப்ரோ. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கேக்வாட் நீட்டாக எடுத்துகிட்டு போனாப்ல. கேப்டனு தோனி ஒரு பால் தான் ஆடினாப்ல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வைப்பு தான். கேப்டன்சி ருத்து கரெக்டாக ஆடினாப்ல. துணையாக ரச்சின் ரவீந்திரா கடைசி வரைக்கும் நின்று எடுத்துகிட்டு போனேன். சிவன் டூபர் நடுவில் வந்து சூப்பராக அந்த ஸ்டெம்பிட் இருக்கு பாருங்க. ஸ்டேடியமே எடுத்து அப்படி இருந்துச்சு. கலில் அகமதும் சரி, நூர் அகமதும் சரி, அவங்க வேலையை சிறப்பாக பண்ணாங்க. அது என்ன 10 என்ன கட்டிச்சு பார்த்தீங்களாங்க? 4 விக்கெட்டு 10 கோடி கணக்கும். இந்த அடி பாருங்க, நாங்கள் அடித்துட்டு டோனியோட கடைசி வருஷம் கடைசி ஓவர் பொட்டி வச்ச தங்க கூட அந்த சாங்கு தான் ப்ரோ. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. இன்னொரு மேட்ச் இருந்தால் பார்த்துப்போம். நான் அடுத்த மேட்ச் இருக்கு ஆர்சிபியோட. அப்போ வாங்க, அவங்கள வெட்டுவோம். இவங்கெல்லாம் பங்காளிஸு, நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம். அவங்கெல்லாம் கோமாளிஸு. அவங்க அடிக்கிறோம், வெட்டு 1 துண்டு 2 அடிக்கணும். சூப்பராக இருந்துச்சுங்க. தோனியோட என்ட்ரி கேட்கணுமா? விஜயகாந்த் சார் பாட்டு போட்டு கலக்கிட்டாங்க. இல்லை டீமே சூப்பர் டீம். யாரும் அப்படி தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு அதான் ப்ரோ. ஜடேஜா அவுட் ஆனதை யார் ப்ரோ கேட்பா? கத்துன்னு காது இன்னும் கொய்யினுது. எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. தோனி வந்து ஸ்ட்ரைக் வரணும், அவ்வளோதான். தலை தரிசனம் என்ன ப்ரோ? போல்டு நினச்சோம், ஃபுல்லாக ஸ்டம்பிங்கா. இன்னும் கூட நம்ப முடியல என்னால். மும்பைல யாரு ப்ரோ? மும்பைல இல்லைங்களா, வரவே கூடாது. இல்லை, மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிப்போம் தோப்போம், அதெல்லாம் சகஜம் தான். லாஸ்ட்டு 8 இயர்ஸாக இங்கே சென்னை ஜெயிக்கவே இல்லை. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ஜெயிச்சிருக்கேன் மும்பை கிட்ட. ப்ராப்ளம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் யார் இருந்தாலும் இல்லைனாலும் ரோஹித் சர்மா கேப்டன் தான் ஜெயிச்சிருப்போம். அவர் இல்லை, கேப்டன்ஷிப் இல்லை, இம்பாக்ட் பிளேயராக உட்கார வச்சுட்டாங்க. அதனால தான் மேட்ச் போச்சு. அவர் நல்லா பண்ணார். பட் இது சூரியகுமார் அதை கேப்டன்ஷிப் கொஞ்சம் ஃபெயில்டு. தலைவரை பார்க்க தான் ப்ரோ போனோம். தலைவரை பார்த்தாச்சு. அது ஸ்டெம்பிட்டு வாழ்நாளில் மறக்க முடியாது. செமையான ஸ்டெம்பிட்டு. இந்த ஸ்டெம்பிட்டை நாங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம். தலைவர் நிரந்தரம். 6வது கப்பு நமக்கு தான் ப்ரோ. அனிருத், பிஜிஎம், சார் பிஜிஎம் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எங்களுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறது வழக்கம் தானே. அவ்வளோதான் ஃபீல்லாம் இல்லை ப்ரோ. 14 வருஷம் தோக்குறோம் ஃபர்ஸ்ட் மேட்ச். அதே மாதிரி இப்போ தோக்குறோம், அவ்வளோதான். இல்லை பாண்டியா இல்லை, ஈஸியாக உங்களுக்கு போச்சு, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு, அவ்வளோதான் ப்ரோ. அப்படின்னு சொல்லல, நான் சொல்லல. அவங்க இருந்தா டஃப் விட்டுருப்போம். போயிருச்சு, எங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் மைனஸ், அவ்வளோதான். எங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சிஎஸ்கே கடைசி வரை இழுத்துட்டு வந்தாங்க மேட்ச். என்ன ரீசன்? அது ரீசன் வந்து தோனி ஆகிறதுக்காண்டி இருக்கலாம், அவங்க ரசிகர்களுக்காக. வேற ஒன்றும் இல்லை. ஜடேஜா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நாங்கள் எப்பவுமே ரோஹிட்டை பார்க்கறதுக்காண்டி தான் இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தோம். ரோஹிட்டை பார்த்தாச்சு. இன்னும் ஒரு தலைமை ஒரு 6 ஒரு 4 அடிச்சிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த தான் கொஞ்சம் எங்களுக்கு மன கஷ்டம் தவிர மும்பை தோத்தது பற்றி நாங்கள் கவலைப்படலை. இது 15-16 வருஷமாக நடக்கிறது ப்ரோ, நடைமுறையில். அப்படி இருக்கும்போது நான் பயப்பட ஃபஸ்ட்டு வச்சேன். ஆமாம், அது முடிவு பண்ணுவோம் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. கடைசியாக தோனி என்ட்ரி வேறு லெவல். அவர் முடிப்பாருன்னு பார்த்தோம், கடைசியாக ஜடு முடிச்சாரு. ஃபுல்லு சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. செம்ம. அதெல்லாம் இல்லை ப்ரோ, வின் பண்ணிட்டாங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. என்ஜாய் பண்ண ப்ரோ. சூப்பராக இருந்துச்சுங்க.
தோனி என்ட்ரன்ஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியன்ஸ் ஃபேன்ஸாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் தோனியோட வருகையை பார்த்தது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. வெரி குட். It was awesome. Rachin well played. Rutraj also awesome. CSK மாஸ், RCB வேஸ்ட். மும்பை ஒரு டஃப் காம்படிட்டராக தான் இருந்தாங்க. பும்ரா வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா தோனி இறங்காங்க, அதுவே போதும் எங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. தோனியோட சூப்பரா எல்லாம் பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் ரொம்ப லைட்டா உருட்டிட்டாங்க. அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி தான் நல்லா இருந்துரும். சூப்பரா இருந்தது தலைவா. ரொம்ப சூப்பரா இருந்தது தலைவா. கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக. சென்னை மும்பை நீங்கள் பார்க்குறத விட கிரிக்கெட் மேட்சாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் வரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. மேட்ச் நல்லாவும் இருந்தது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை தான் கொடுக்கும். எந்த டீம் வந்தாலும் மும்பை தான் ஃபைனல் வரும். மேட்ச் வந்து ஒரு 15 ஓவரில் முடிஞ்சிருந்தால் சென்னை சூப்பர்னு சொல்லியிருப்பேன், நானே சொல்லியிருப்பேன். ஆனால் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வரையும் வந்ததுனால நல்ல கிரிக்கெட் மேட்ச். டேய் நில்லுங்கடா ப்ரோ. மேட்ச் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தேன். நான் வந்து ரோஹித் சர்மா அட்லீஸ்ட் ஒரு 50 அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். ரோஹித் ஒரு 50 அடிச்சுட்டு மேட்ச் வந்து ஒரு 180+ போவோம், 180 போவோம். அப்புறம் சேஸ் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பவுலர் யாருன்னா ட்ரெண்ட் பவுலர் இல்லை தீபக் சார் பவர் பிளேயில் விக்கெட் எடுப்பாங்க, நல்லா போகணும்னு சொல்லி பார்த்தேன். கடைசி பார்த்தா தீபக் சாரும் சரி ட்ரெண்ட் பவுலரும் சரி பவர் பிளேயில் எதுவும் விக்கெட் எடுக்க முடியல. அது ஒரு நியூ பவுலர் ஒரு ஸ்பின்னர் இருந்தது. கீ பிளேயர்ஸ் வந்து எம்ஐயோட கீ பிளேயர்ஸ் வந்து இல்லை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. அதை ரோஹித் சர்மா வேறு டக் அவுட் ஆகிட்டார். அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி 20 ஓவர்ஸ் வந்து ஃபீல்டில் இருப்பாருன்னு பார்த்தா ரோஹித் அதுவும் இல்லை. இம்பாக்ட் பிளேயரில் மாற்றிட்டாங்க. ஆமாம், இம்பாக்ட் பிளேயரை மாற்றிட்டாங்க. அதனால் புது நியூ பவுலர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடும் போது கொஞ்சம், ஆனால் அந்த பவுலர்ஸ் வச்சு 19 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் தான் ப்ரோ. இதே பும்ரா ஹர்திக்கெல்லாம் இருந்தால் ஒரு 20 ஓவர்ஸ் வரைக்கும் தள்ளி வந்துருந்துக்கலாம். பட் ஆனால் இல்லாதது ஒரு டிசப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து திருப்பி நடக்குதுல்ல வான்கேனியில், அங்கே பார்த்துக்கலாம் ப்ரோ. சிஎஸ்கே தான் ப்ரோ. அந்த மேட்ச் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே அடிச்சிருவாங்க. RCB லாலிபாப் ப்ரோ. ஆமாம் ஆமாம் சிஎஸ்கே தான் ப்ரோ. ஆப்வியஸ் சிஎஸ்கே. ஏன்னா இந்த வருஷம் RCB அவ்வளோ பெருசாக எதுவும் டீம் எடுக்கல. எல்லாம் 2-3 பிளேயர் தவிர எல்லாமே சின்ன பிளேயர் தான் எடுத்துருக்காங்க. சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திரன் நல்ல ஃபார்மில் இருக்கார். ருத்ராஜ் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் செட் ஆகிருக்காங்க. அது 100 அகமத் ஸ்பின் அட்டாக்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஜடேஜாவும் சரி அஸ்வினும் சரி. அதனால் ஆப்வியஸாக சென்னை சைடு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு வெயிட்டாக இருக்குது. சரியில்லை. டோனி வரும்போது பாட்டு சரியில்லை. அந்த பாட்டை அழகாக போட்டிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டான். என்ன பாட்டு எதிர்பார்த்தீங்க? பொட்டு வச்ச தங்க கூடம் என்ன பாட்டு உள்ள போட்டாங்க. கரெக்டான சிச்சுவேஷனில் போடல, அதை மிஸ் பண்ணிட்டோம். தோனி சீக்கிரம் இறங்கி இருக்காம லாஸ்டா இறங்குனது ஓகே தான், இறங்கின டைமில் ஓகே தான். பட் ஓகே ஜாடு ஓகே வெரி குட். மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி. எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஃபிக்ஸ்டு மேட்ச் மாதிரியே ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்ததில் அது மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து RCB வின் பண்ணிச்சு இல்லையா. அதை நான் எதிர்பார்த்தோம் கல்கத்தா, அது நடக்கலை. அதே மாதிரி இங்கேயும் வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து ஷேக் பண்ண முடியாது இல்லையா. இன்னும் தலை ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காருல தலை. ஒரு இது இன்னும் அவர் வீல் சேரில் வந்தால் கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனு 6 ஆச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் 2 பால் அட்டென்ட் பண்ணார். அதே வந்து பெரிய வைப்பாக மாறிடுச்சு. இல்லை போத் ஆர் ஈக்குவல் ஒன்லின்றது மாதிரி தான் இருக்குது. பிச்சு டிஃபர்ஸ். இது ஹோம் டவுன் இல்லையா, ஹோம் கிரவுண்ட். அதனால அந்த டீம் 200 மேல ஸ்கோர் அடிக்கிறாங்கல்ல. இந்த 2 டீம் பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்கோர் அடிக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆடி நம்ம அடிச்சிருப்போம் தம்பி. நம்ம செகண்ட் ஆடிட்டோம். நம்ம வந்து செகண்ட் அடித்தோம். அதனால இல்லைன்னா டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. தோனி வந்த மூமெண்ட் தான் தரமாக இருந்துச்சு. தோனி வந்து முன்னாடி இறக்கிருக்கலாம்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபைடு மேட்ச். இருந்தாலும் தோற்றுருப்பாங்க. அவங்க பேட்டிங் வீக் தான் ஆக்சுவலாக. நம்ம ஸ்பின் ரொம்ப ஸ்ட்ராங். நம்மளுக்கு 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆயிருக்காதுன்னு எனக்கு தோணுது. இப்போ சிஎஸ்கே இந்த சின்ன ஸ்கோருக்கே கடைசி ஓவரில் கொண்டு வராங்களே. இல்லை, அவங்க நடுவில் கொஞ்சம் பவுலிங் டைட் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் டைட் பண்ணிட்டாங்க. நம்ம லோவர் டவுன் தி ஆர்டர் சும்மா வந்து எல்லா பாலும் அடிக்க பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், பெரிய இஷ்யூ இல்லை. கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தோம் ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்த தலதர்ஷனை பாட்டுச்சு. ஜட்டு பாவம் ப்ரோ. சீரியஸ் அவருக்காக எல்லாரும் அவுட் ஆகணும் வேண்டிக்கிறான். நான் இவனை வேண்டிக்கிறேன் ப்ரோ ஜட்டுக்காக. இப்போ சிஎஸ்கே வின் பண்ணது ஹார்திக் பாண்டியா பும்ரா நல்லா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஜெயிச்சிருப்பாங்க. தலதர்ஷனம் அது போடும் ப்ரோ. வேற என்ன ப்ரோ வேணும் நம்மளுக்கு? ஓகே சீரியஸா பெரிய விக்கெட்லாம் விக்னேஷ் மும்பைல எடுத்தார்ல. சின்ன பையன் எடுத்திருக்காரு. ப்ரோ ஆமா ப்ரோ. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. சீரியஸா ப்ரோ. வெரி அண்டர்ரேட்டட் ப்ரோ. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த சீசன்ல எந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகும்? RCB ப்ரோ. RCB சிஎஸ்கே இல்லை ப்ரோ. சிஎஸ்கே MI RCB அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள். RCB தான். ஓகே சிஎஸ்கே தான் பாருங்க. சிஎஸ்கே தான் என்று சிஎஸ்கே நாங்கள் தான் ஜெயிப்போம் இந்த வாட்டியும் கப்பு. கடைசி வருஷம் மும்பை இப்போ மும்பை கொஞ்சம் ஸ்கோர் அடிச்சிட்டுனா நல்லா இருக்கும். மேட்ச்சு அந்த காம்படிஷன் மாதிரி இல்லை. லாஸ்ட் டைம் அந்த ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் தோனிக்கு பேட்டிங் கொடுத்துனா கொஞ்சம் மேட்ச் பார்த்துட்டுக்கு நல்லா இருக்குது. இப்போ மேட்ச் எப்படி இருக்குதுன்னா
சாஃப்டாக போயிடுச்சு. அந்த டைட் ஃபைட் இல்லை. இன்னும் ஹார்திக் பாண்டே கிடையாது. அந்த ரோஹித் சர்மா கொஞ்சம் வெயிட் பண்ணி கேள்னா கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கேள்னா கொஞ்சம் காம்படேட்டிவ் மாதிரி இருக்கு. எனிவே தேங்க்யூ. Mumbai will win next match. We hope Mumbai will get the cup again. Jai IPL, Jai Rohit Sharma. இல்ல ப்ரோ, என்று நம்ம தான் ப்ரோ. அதெல்லாம் சும்மா ப்ரோ. இன்னைக்கு தோத்து போயிட்டாங்க. ரொம்ப ஈஸியான மேட்ச் ஆகி போச்சு நம்மளுக்கு. அதான் ப்ரோ, ரசிகர்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம்ல, எங்களை வந்து இன்னும் மகிழ்ச்சி படுத்துன்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போனாங்க. அதெல்லாம் மிரட்டிடா இருப்பு. அந்த லப்பர் பந்தில் போட்ட பாட்டெலாம் போட்டோடனே அப்படியே ஒரே கூஸ் பம்ப்ஸாக வந்துருச்சு ப்ரோ. தோனி இறங்கியில இந்த பொட்டு வச்ச பாட்டு போட்ட உடனே அப்படியே ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான். அது அவருக்கு நம்ம பயலுக்கு சிஎஸ்கே தவிர வேறு எதுவும் தெரியாது. சிஎஸ்கே தவிர எதுவும் பார்க்குறதும் கிடையாது. ஸோ வந்து வெறும் இதை மட்டும் பார்க்குறது, இதை மட்டும் பார்க்குறதா அவருக்கு கொஞ்சம் கிரிக்கெட்டுன்றது கம்மி. சிஎஸ்கே மட்டும் தான் தெரியும் அவருக்கு. சிஎஸ்கே தான் ப்ரோ. இந்த வாட்டி கப்பு நம்ம தான் ப்ரோ. மேட்ச் வேற லெவல் தெளிவா. சென்னை தான் தெளிவா எப்பவுமே. ரீசெட்னால சிஎஸ்கே ஃபேன்லாம் இல்லை. சென்னை வந்து சின்ன ஸ்கோரை கடைசியை கொண்டு வந்தாங்களா? அது எப்படி ப்ரௌட் ஆர்சிபி ஃபேன் ப்ரோ? சும்மா சொல்கிறான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, சென்னை ஸ்கோரை கடைசியை கொண்டு வந்தாங்களா சிஎஸ்கே? அது நல்லா டஃப் பண்ணாங்க. அவங்க முடிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்கலாம். சென்னை கிட்ட முடியாது. ரொம்ப ஹார்திக் பாண்டியா எல்லாரும் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்களோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, எப்பவுமே சென்னை தான். ஓகே, இந்த டைம் சென்னை கப் அடிக்க வாய்ப்பு இருக்கு? இருக்கு ப்ரோ, நிறைய. இல்லை சென்னை தான் ப்ரோ. இந்த வாட்டி சென்னை தான் ப்ரோ அடிக்கும். மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. 10 மாதம் பார்த்தது, வெயிட் பண்ணதுக்கு, தடையை பார்த்ததுக்கு ஸ்கோர் பண்ணல. இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியர், சவுண்ட், டிஜே சூப்பர் ராக்கிங். மும்பை சேப்பாக்குங்க, அதுதான் ரீசன், வேற எதுவும் ரீசன் இல்லை. பாய். சம்பவம் 28ஆம் தேதி ஒருத்தனை பொழைக்க வேண்டியது இருக்கு. ஆர்சிபி கொல்லணும். மேட்ச்லாம் பார்க்கலங்க, பாவாடா குட்ட பாவாடையை தான் பார்த்துட்டு இருந்தேன்.